அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் திருவள்ளுவரின் திருக்குறளோடு இன்றைய இணையதள இணைப்பு இனிதே துவங்குகிறது. JCI India Zone 16 JCI Raunipet Power City Online Training Program Living Ethics at Zoom.com is hereby called to order. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். மண்டலம் 16 JCI ராணிப்பேட் பவர் சிட்டி கிளை இயக்கத்தில் தினந்தோறும் நிகழ்ந்து வரும் இணையதள இணைப்பு லிவிங் எத்திக்ஸ். இந்த பயிற்சி வகுப்பில் இன்றைய தினத்தில் மிக ஒரு அழகிய தலைப்பில் இன்றைய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய EMI ஆப்ஸ் என்ற தலைப்பில் JCI செனட்டர் சங்கர் காந்திராஜன் ட்ரைனர் அவர்கள் எடுக்கும் இந்த பயிற்சியை அவருக்காக வருக வருக என எங்கள் கிளையக்கம் அவரை வரவேற்கிறது. வெல்கம் சார். மற்றும் இணையதளத்தில் இணைந்துள்ள முன்னாள் கிளையக்க தலைவர்கள் மற்றும் முன்னாள் மண்டல அலுவலர்கள் மற்றும் பாஸ் JCIs அண்ட் நான் JCIs உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வருக வருக என இருகரம் கூப்பி அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இன்றைய அவை முறைப்படி இன்றைய பயிற்சியாளருடன் ஒப்படைக்கப்படுகிறது. Sir, the floor is yours, sir. Introduce பண்ணிட்டு நீங்க. Thank you, JC. Thank you, Selvam. Thank you very much for this wonderful opportunity. ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு முதல்ல எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த JCI ராணிப்பேட் பவர் சிட்டி டீம் மற்றும் என்னோட இனிய நண்பர் செந்தில் முருகன், அவர் JCI செனட்டர் செந்தில் முருகன் அவர்களுக்கு என்னோட தேங்க்ஸை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பற்றின இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரே ஃபீல்டில் இருக்கோம். ஸோ பெருசாக இன்ட்ரடக்ஷன் தேவைப்படாது. பட் ஸ்டில் as per the official protocol, I would like to introduce myself. My name is JCI Senator Shankar Gandhirajan. JCI ஆம்பூர்ல 2009ல இருந்து நான் மெம்பரா இருக்கேன். 2017ல எங்க லாமுடைய பிரசிடென்டாகவும் அதே வருஷத்துல என்னோட நேஷனல் ட்ரைனர் கிராஜுவேஷனும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஹாவ் டேக்கன் லாட் ஆஃப் ட்ரைனிங், நிறைய ட்ரைனிங்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸ்பீச் கிராஃப்ட்டுக்கு ஒரு டைம் கோ பைலட்டா இருந்திருக்கேன். AOSக்கு 2 டைம் வந்து கோ பைலட்டா இருந்திருக்கேன். அதை தவிர வந்து நிறைய EPS ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சமீபத்தில் இந்த வருஷம் வந்துட்டு JCI இந்தியா ஆத்தர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். நவ் ஐம் கிராஜுவேட்டட் as a provisional JCI இந்தியா ஆத்தர். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது. ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் அதனுடைய டிசைன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த ஆத்தர் ட்ரைனிங்ல நான் கற்றுக்கிட்டேன். So this is all about my JCI career and my business. அப்படின்னு பார்த்தீங்கன்னா my company வாகை பிஸ்னஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். வாகை கன்சல்டிங் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடோடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மனாகவும் இருக்கும். இது தவிர வந்து ஆதவன் டெக்னோ பார்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். வாகை பிஸ்னஸ் சொல்யூஷன் will dealing into Tally products and services including customization. Tally சம்பந்தமான எந்த ஒரு சர்வீசஸ் இருந்தாலும் we can handle expertise level. And வாகை கன்சல்டிங் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு ERP கன்சல்டிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனில வந்து நாங்கள் மிட் சைஸ் பிஸ்னஸ்ல இருந்து லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் வரைக்கும் we provide a solution for asset management and TDS management
மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன் அண்ட் பேரோல் ப்ராசஸ். இது எல்லாமே வாகை கன்சல்டிங் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து டீல் பண்ணுது. அண்ட் ஆதவன் டெக்னோ பார்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் ஃபார் ஜிடெக் எஜுகேஷன் லிமிடெட் கேலிகட். ஸோ இந்த ஜிடெக் எஜுகேஷன்ங்கிறது ஒரு பைனியர் இன்ஸ்டிடியூஷன். இதுல வந்துட்டு இன்னைக்கு கரண்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா ஐடி கோர்சஸ், அக்கௌண்டிங் கோர்சஸ், ஃபேஷன் டிசைனிங், ஹார்ட்வேர், மல்டிமீடியா, கேமிங் சொல்யூஷன் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து எங்களோட சென்டர்ஸ் வந்து ஆம்பூர் அண்ட் குடியாத்தம் 2 சென்டர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்லி வந்து நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 month ஆகுது. இந்த 6 monthல வந்து ஆம்பூர்ல வந்துட்டு ஓரளவுக்கு நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் குடியாத்தம்ல லாஸ்ட் 2 months தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் 2-3 சென்டர்ஸ் வந்து பிளானிங்ல இருக்கு, அது பைப்லைன்ல இருக்கு. This is all about my business profile. Let's getting into the session. இந்த ஒரு பிரசன்டேஷன், இந்த ஒரு ஸ்கிரீனை பார்க்கும்போது உங்க மைண்ட்ல என்ன தோணுது அப்படிங்கிறத தயவு செய்து உங்களுடைய சாட் பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 9 பேர் இந்த ஆன்லைன் செஷன்ல இருக்கிறீங்க. டெஃபினட்டா இந்த ஒரு செஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு செஷனா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாட் பாக்ஸ்ல ஒரு ஆன்சர் வந்திருக்கு. லோன் ஆப்ஸ், ஓகே. வேற என்ன உங்க மைண்ட்ல தோணுது? ப்ளீஸ் யூட்டிலைஸ் யுவர் சாட் பாக்ஸ் efficiently. EMI purchase, very good. Thank you, Prabhu sir. Tension apps, exactly. Thank you, Selvam. Okay, it's all about EMI traps அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது வந்து இன்னைக்கு வந்து நீங்க உங்க மொபைல்ல நீங்க வந்து எடுத்தீங்கனாலே எவ்ரிடே மார்னிங் உங்களோட மொபைல்ல நீங்க வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதிரி மெசேஜை நீங்க வந்து கிராஸ் பண்ணாம இருக்கிறது வாய்ப்பே இல்லை. இன்ஸ்டன்ட் லோன் பேஸ்ட் ஆன் யுவர் கிரெடிட் சிபில் ஸ்கோர், அதுக்கப்புறம் வந்துட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எ பர்சனல் லோன், அப்புறம் லோன் ஃபார் யுவர் பிஸ்னஸ் நீட், ஒர்க்கிங் கேபிட்டல் நீட், இமீடியட் கிரெடிட். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் நம்மள நிறைய பேர் வந்துட்டு ஒரு நீங்க எதர் பிஸ்னஸ் பர்சனா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ரிட்டையர்டு பீப்புளா இருக்கலாம். ஸோ யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு மெசேஜஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணாம நம்ம வரத்துக்கு வந்து சான்சஸ் ரொம்ப குறைவு தான். அந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த லோன் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸா இருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் தேவைன்னா நாம தான் அப்ரோச் பண்ணுவோம், நாம தான் போயிட்டு ஒரு பேங்கரை வந்து போய் பார்ப்போம், இல்ல ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா வீட்டுல இருக்கிற கோல்டை கொண்டு போயிட்டு நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளட்ஜிங் கூட வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து பக்கத்துல நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பான் புரோக்கர் கடையில போயிட்டு நம்ம அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ரீபே பண்ணிட்டு அந்த நகையை வீட்டுக்கு கொண்டு வர்றது மிகப்பெரிய ஒரு கனவா நமக்கு எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்கர்ஸ் வந்துட்டு நிறைய வந்து பர்சனல் லோன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அந்த டைமிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து NBFC அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் இவங்களும் அந்த மார்க்கெட்ல டெப்ட் மார்க்கெட்ல வந்து இறங்குறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா படிப்படியா வந்து இந்த லோன் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாயிருச்சு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஓவர் த ஃபோன் கால்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் லோன் வந்து ஆஃபர் பண்றீங்க, நீங்க ரெடியா இருக்கிறாங்க. பட் the people will not realize இது பின்னாடி என்ன இருக்குங்கிறத வந்து நம்மளால ரியலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து பணம்ங்கிறது வந்து இன்னைக்கு தேவை வந்து அதிகமாயிருச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நமக்கு வந்து பண தேவை, இன்னொன்னு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ஒரு ஸ்டெப் மேல காமிக்கணுங்கிறது எல்லாருடைய ஒரு விருப்பமாவும் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது, இது யாருக்கான பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப வந்து ப்ராப்பரா லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா லெண்டிங் கார்ட்டுங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் டாடா கேபிட்டல், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து லோன்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, அதை ப்ராப்பரா வந்து கட்டுறோம், அதெல்லாம் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இவங்களுடைய அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காமன் பீப்புளையும் வந்து இந்த EMI அப்படிங்கிற ட்ராப்குள்ள கொண்டு வந்து அவங்களோட லைஃபை வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா நம்ம எல்லாரும் எல்லா இடத்துலயும் பாக்குறோம். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட் என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ரியாலிட்டி. ஐ வாண்டட் டு ஷோ த ரியாலிட்டி டு யூ ஆல்.
இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 30,000 கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து புக் ஆகுது. இந்த லோன் ஸ்கேம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 30,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் புக் ஆயிட்டு இருக்குது. இதுல வந்து நமக்கு லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஒரே சிங்கிள் ஸ்டேட்ல லாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு இந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்ல 600 கோடிக்கு அதிகமா ஒரு பீப்புளோட பணம் லாஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுங்கிறது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 1800 இண்டிவிஜுவல்ஸ் இதனால பாதிக்கப்படுறாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அபியூசிவ் லெண்டிங் டாக்டிக்ஸ். அதாவது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இந்த லோன் வாங்கினவங்களை வந்து டார்ச்சர் பண்றது, அவங்கள வந்து ரொம்ப ஹராஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பாதிக்கப்படக்கூடிய பீப்புள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1800 பீப்புள் இதனால பாதிக்கப்படுறாங்க. இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகால லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 12% அமௌண்ட் மட்டும் ரெக்கவரி பண்ணிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்கேம்ல தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த லோன் ஸ்கேம்ல நீங்க பார்க்கக்கூடிய புள்ளி விவரங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஐ ஹோப். இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இஎம்ஐ அப்படின்னா என்ன, அதனோட அந்த மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே போல இந்த லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ், அதாவது வந்து இதர் ப்ரொஃபஷனல் ஆர் அன்ப்ரொஃபஷனல் ஃபேக் கம்பெனிஸ் ஒரு வாட் எவர் இட் மே பி, அவங்க வந்து நம்ம ஒவ்வொரு காமன் பீப்புளையும் இந்த இஎம்ஐ ட்ராப்ல சிக்க வைக்கிறது, அவங்க எப்படிலாம் கேம் பிளே பண்றாங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு புவர் பீப்புளுக்கு வந்து ஒரு பேர்டனா மாறுது. ஸோ இது மாறுறதுனால வந்து ஒவ்வொரு காமன் பீப்புளும் எந்த விதத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன, இது கிராஷ் ஆனா அதனால பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் ஷார்ட்டா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதனால இந்த லோன் கம்பெனிஸ் நிறைய லோன் வாங்குறது, ஒரு காமன் பீப்புள் வந்து லோன் அதிகப்படியான லோன் அவனுடைய இன்கமை தாண்டி லோன் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுனால என்ன மாதிரியான ஒரு எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த கண்ட்ரில கிரியேட் ஆகுது, இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த ஒரு காலகட்டங்கள்ல வந்து ஆபத் பாந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய the real superpower. So what is the real superpower will secure the common people from the EMI traps? அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதையும் நம்ம ரீவீல் பண்ண போறோம். அண்ட் லாஸ்ட், வாட் இஸ் அ ஃபினான்ஷியல் டிசிப்ளின்? ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி பில்டப், ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலி we all taking home a message that how we are stay away from the EMI trap. இதுல இருந்து ஒரு மெசேஜ் நம்ம வந்து டேக் ஹோமா எடுத்துட்டு போக போறோம். ஸோ these are all the content we are going to discuss today. Are you all ready? Yes sir. ரெடினா நீங்க வந்து ஒரு thumbs up போடுங்க. We are now 11 members in this room. Okay, thank you so much. Yeah, thank you very much. Let's start the session. First, the question is, what is an EMI? So EMI na enna அப்படிங்கறத உங்களோட chat boxல உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து please share with me. What is an EMI? There is an answer. What is an EMI? My question is, what is an EMI? Please feed your answer in the chat box. Thank you, Prabhu sir, Saran sir, Selvam. Yeah, interest based on monthly repayment. Exactly, very good. அப்புறம் வேற என்ன ஆன்சர்ஸ்? Equality monthly. Equated monthly investment. Monthly installment. Okay. Thank you very much. Thank you so much, Salam sir. So let's reveal the answer. So நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ். இஎம்ஐ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். நீங்க வந்து ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லோனுக்குன்னு ஒரு டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டென்யூர் முழுக்க எவ்ரி மந்த் வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணணும், விச் இஸ் இன்க்ளூடிங் யுவர் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், ரெண்டும் சேர்த்து நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மந்த்லி 20,000 தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இன்கம் இருக்கு, பே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க,
லோ மந்த்லி பேமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மாசம் இவ்வளவுதாங்க நீங்க பே பண்ணணும், மாசம் 10,000 தாங்க பே பண்ணணும், மாசம் 3,000 தான் பே பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இது எப்படி உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணாங்க, நீங்க இப்போ ஓகே சொன்னீங்கன்னா உடனே அப்ரூவல் ஆயிடும், உடனே கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இது உங்களுக்கு வந்து இந்த இஎம்ஐ கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு இல்ல, சமீபத்துல வந்து இந்த சம்மர் டைமிங்ல ஒரு விளம்பரம் வந்திருக்கும். 999 நீங்க பே பண்ணுங்க, ஏசி எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். சி ஹவு ஃபிளெக்சிபிள் திஸ். இப்போ நான் ஏசி போய் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து 25,000 30,000 நான் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் என்ன சொல்றாங்க, நீங்க 900 ரூபாய் கொடுங்க வீட்டுக்கு ஏசி அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. So how easy it is. இப்ப நீங்க ஒரு காமன் மேன் என்ன யோசிப்பாங்க, 900 தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துட்டு வராங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினோமா இஎம்ஐ இருக்கு, ஒரு மொபைல் வாங்கினோமா இஎம்ஐ இருக்கு, ஒரு வீடு வாங்கினோமா இஎம்ஐ இருக்கு, ஒரு பைக் வாங்கினோமா இஎம்ஐ, எல்லாத்துக்குமே இந்த இஎம்ஐன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாளடைவுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மந்த் ஃபுல்லா எல்லா டேட்ஸ்லயும் பிளாக் ஆயிரும் வித் இஎம்ஐஸ். நீங்க செக்யூர்டா இல்ல, நீங்க சேஃபா இல்ல அப்படின்னா உங்களோட கேலண்டர் ஃபுல்லாவே இஎம்ஐ தான் இருக்கும். ஸோ இதுதான் இஎம்ஐ பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வந்து இஎம்ஐ ட்ராப் வந்து எப்படி லோன் கம்பெனிஸ் வந்து பிளே பண்றாங்க, எப்படி அவங்க வந்து நம்மள இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான அவங்க எடுக்கிற முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் டூயிங் அக்ரெசிவ் மார்க்கெட்டிங். ஜஸ்ட் லைக் எனிதிங். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயுமே உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஒண்ணுமே இல்ல, ஒரு லோனுன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா உங்களோட வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே அவங்களோட மெசேஜ் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். சமீபத்துல இதையே நானே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இன்க்ளூடிங் என்னுடைய ஃபேஸ்புக்ல முதற்கொண்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் கம்பெனிஸ் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன், இது எப்படி நமக்கு மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடி வந்து டேட்டா சயின்ஸ்ங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குதுங்கிறது அப்புறம். பட் இவங்க வந்து முன்னெடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் இவங்க பண்ணுவாங்க. உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் அவங்க வந்து கிளீனா வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா தே ஆர் டூ எனிதிங் லைக் தட். ஸோ அக்ரெசிவ் மார்க்கெட்டிங்ல வந்து உங்களை முதல்ல ரீச் பண்ணுவாங்க. இவங்களுடைய டார்கெட் யாரை பண்றாங்க, யார் அவங்களோட டார்கெட் பீப்புள் அப்படின்னா, யாருக்கு வந்துட்டு நீட் இருக்குதோ, யாருக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புளோ, யார் வந்து லோயர் இன்கம் பீப்புளோ, ஏன்னா இவங்களுக்கு தான் பண தேவை இருக்குங்கிறது அவங்க நல்லா தெரியும். ஸோ அவங்களதான் முதல் டார்கெட்டா பண்றாங்க. தேவ் நெவர் டார்கெட்டிங் த ஹையர் ரெவென்யூ பீப்புள். ஹை ப்ரொஃபைல் பீப்புளை வந்து என்னைக்குமே அவங்க வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட டார்கெட் எல்லாமே லோயர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பின்னாடி வந்துட்டு இதோட ரியல் காஸ்டிங் என்ன, இதுல ப்ராசஸிங் சார்ஜஸ், லோன் பவுன்ஸ், ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சுன்னா எவ்வளவு சார்ஜஸ் எடுப்பாங்க, ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நீங்க அந்த பீனல் சார்ஜஸ் எவ்வளவு வரும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும், இது எதையுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ற ஒரே விஷயம், உங்களுக்கு உடனே லோன் சாங்ஷன் ஆயிடும், உங்களோட இஎம்ஐ இவ்வளவு தான், நீங்க இமீடியட்டா நீங்க வந்து நீங்க ஓகே சொன்னா இமீடியட்டா அப்ரூவல் ஆயிடும். ஸோ இதுதான் அவங்களோட டாக்டிக்ஸா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைம் உங்களை அப்ரோச் பண்ணிட்டேன்னா கண்டினியூஸா, இன்னைக்கு நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு கூட எனக்கு, நான் இங்க இருக்கிறது வந்து ஆம்பூர்ல இருக்கேன், பட் எனக்கு காஞ்சிபுரம் HDFC பேங்க்ல இருந்து டெய்லி கால் வருது. டெய்லி எவ்ரிடே ஒரே நாள் தவறாம அந்த லேடி கால் பண்ணாங்க, சார் உங்களுக்கு வந்து பிசினஸ் லோன் ஆஃபர் பண்றோம், அப் டு 50 லேக்ஸ் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றோம், உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் நீங்க உங்களோட பேன் நம்பர் மட்டும் கொடுங்க சார், நாங்க வந்து உடனே செக் பண்ணி சொல்றோம். எவ்ரிடே கால் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து பண தேவை இல்லாம இருக்கலாம், நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு 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 பணம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த டைமிங்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் வந்து அவங்க வந்து நம்ம மேல திணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணோம், சரி ஒரே லோன் தானே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். இது என்ன பாத்தீங்கன்னா, இந்த இஎம்ஐங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய, ஸோ ஒரே நிமிஷம். இஎம்ஐங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வரமா இருக்காது, கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய சாபமாகும். எப்படி இது மாறுது, என்னென்னா அந்த ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, உங்களுக்கு வந்து இஎம்ஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் ஆக்ஷனா மாறும். தட் இஸ், ஒரு இஎம்ஐ எடுப்பீங்க, அதை வந்து ஒரு இஎம்ஐ நீங்க கட்ட முடியலன்னா அதுக்கப்புறம் இன்னொரு இஎம்ஐ போவீங்க, இன்னொரு இஎம்ஐ போவீங்க. இது வந்து இஎம்ஐஸ் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இஎம்ஐயா உங்களுக்கு செய்யறோம், ஒரு ஸ்பைரல் மாதிரி ஆயிட்டு உங்களுடைய ஹோல் லைஃப் வந்து அந்த இஎம்ஐக்குள்ள உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணிடும். அடுத்த ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் ட்ராப். ஒருவேளை உங்களுடைய இன்கம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ரிசல்டிங் இஎம்ஐ டிஃபால்ட்.
ஸோ உங்களோட இஎம்ஐ வந்து உங்களால வந்து செலுத்த முடியாது. அந்த மாதிரி டைமிங்ல நீங்க ரொம்பவே வந்து மென்டல் டிப்ரெஷனுக்கு போறதுக்கான சூழ்நிலை வரும். ஸோ இந்த இஎம்ஐ டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பவுன்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க. உங்களோட பேங்க்ல இருந்து நீங்க என்ஏசிஹெச்ல வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க. அதுல ஒரு சார்ஜஸ் வந்து எவ்ரி டே அவங்க வந்து பவுன்ஸ் பண்ண உங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பீனல் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 இஎம்ஐ உங்களுக்கு தள்ளி போச்சு, 3வது இஎம்ஐ தள்ளி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா the agents will come into the picture. They will start harassing you. ஸோ நீங்க அந்த லோன் அந்த இஎம்ஐ நீங்க பே பண்ற வரைக்கும் உங்களை போன்ல வந்து பயங்கரமா வந்து நீங்க வந்து அவங்களால எவ்வளவுலாம் பேச முடியும் அவ்வளவுலாம் பேசி உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும், உங்களுடைய பீஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து லாஸ்ட் ஆயிரும். அதே போல வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களால வந்து அதுல இருந்து வெளியே வரதுக்கான வழியே உங்களுக்கு வந்து தெரியாது. எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு வந்து லாக் பண்ணுவாங்க. இந்த இஎம்ஐ உங்களுக்கு பவுன்ஸ் ஆகும், அடுத்த இஎம்ஐ பவுன்ஸ் ஆகும். இந்த மாதிரி bounce ஆக உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இஎம்ஐனால நமக்கு வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இதுல பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து கண்டினியூஸா உங்களோட இஎம்ஐ பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இட் லீட்ஸ் டு எ மல்டிபிள் பிளாக்மெயில்ஸ். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஆச்சு அப்படின்னா இதனால வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இஎம்ஐல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சப்போஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவேளை உங்களுடைய இஎம்ஐ உங்களால ஆன் டைம்ல பே முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் வந்து கிராஷ் ஆகும். ஃபர்ஸ்ட் சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டஸ் எனிபடி நோஸ் வாட் இஸ் சிவில் ஸ்கோர் ப்ளீஸ்? சிவில் ஸ்கோர்னா என்னன்றத சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? சிவில் ஸ்கோர். ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் சார். சிவில் ஸ்கோர் அப்படின்னா என்ன, சிவில் அப்படின்னா என்னங்கிறது நீங்க வந்து உங்களை சாட் பாக்ஸ்ல தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். ரீபேமெண்ட் டிசிப்ளின் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை போடுங்க, பரவாயில்ல. either it is right or wrong. ரீபேமெண்ட் டிசிப்ளின், அதுக்கப்புறம் based on bank transaction and repayment capacity, loan repayment capacity. Very good. வேற இன்னும் ஒரே ஒரு ஆன்சர் யாராவது ப்ளீஸ். எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். ஸோ சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் சிவில் ஸ்கோர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிவில் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட், இதுதான் வந்து சிவிலோடைய அப்ரிவேஷன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லிமிடெட் ஸ்கோர். ஸ்கோர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் ரெப்யூட்டேஷன். இந்தியா நீங்க வந்து லோன் எடுக்கிறீங்க, அந்த லோன் நம்பி கடன் கொடுத்தா நீங்க வந்து திரும்ப செலுத்துவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதுக்கான உங்களோட ரெப்யூட்டேஷனை குறிக்கிற ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த சிவில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சிவில் உங்களுக்கு வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா எப்போ கிராஷ் ஆகும்? நீங்க லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு 10ஆம் தேதி டியூ அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு ஸ்டாப்பா டெபிட் பண்ணிடுவாங்க. அது ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அப்படி அந்த டைமிங்ல உங்களோட பேலன்ஸ் உங்க அக்கௌண்ட்ல வந்து சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா இட் வில் ரிசல்ட் இன் இஎம்ஐ ஸ்கிப் ஆச்சு அப்படின்னாலோ அல்லது வந்து நீங்க கொடுத்த செக் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலோ அப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து கிராஷ் ஆகும். ஸோ இந்த சிபில் ஸ்கோர் வந்து ஸ்டாண்டர்டா உங்களுக்கு வந்து 750+ வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். எஸ், திருஞான சம்பந்தம் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எனிதிங் யூ வாண்ட் டு சே? செல்வம், திருஞான சம்பந்தம் சார் அன்மியூட் பண்ணுங்க. அவர் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எஸ், அவரே பண்ணலாம் சார், தெரியாம போயிட்டு. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகுது. ஸோ இந்த கிராஷ் ஆச்சு அப்படின்னா இதனால என்னென்னலாம் பாதிப்புகள் ஏற்படும்? நம்பர் 1, லோயர் சிபில் ஸ்கோர் வில் அஃபெக்ட் யுவர் ஃபினான்ஷியல். முதல்ல நம்மளுடைய ரெப்யூட்டேஷன் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்ததான் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த
நெக்ஸ்ட் நீங்க லோனுக்கு போறீங்க, வேற ஏதாவது லோன், அதாவது இந்த லோன் ஸ்கிப் ஆயிடுச்சு, நான் இன்னொரு loan எடுத்து இதை செட்டில் பண்ணிடலாம் நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் லோன் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகப்படுத்தும். ஏன்னா நீங்க வந்து ஒரு லோன் எடுத்துட்டீங்க, அது ப்ராப்பரா நீங்க வந்து அந்த அந்த ஆன் டேட்ல நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த லோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இல்லைங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அல்டிமேட்லி இட் லாஸ்ட் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டே போயிடும். ஏன்னா இருக்கிற இஎம்ஐ என்னால் செட்டில் பண்ண முடியல, வேற எந்த லோனும் என்னால் எடுக்க முடியல, அர்ஜென்ட்டா என்னுடைய சன்னுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் லோனும் எனக்கு வந்து கிடைக்காது, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு பர்சனல் லோன் தேவைப்படுறது எனக்கு கிடைக்காது, எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வேணும் எனக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த வழியும் உங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ இந்த சிபில் ஸ்கோர் வந்து கிராஷ் ஆகாம பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை வந்து கரெக்டா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததான் வந்து இந்த இதனால வந்து இந்த மாதிரியான பிரச்சனைனால நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ், த ரியாலிட்டி ஆஃப் எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ். வாட் இஸ் ரியாலிட்டி ஆஃப் எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா லோன் எடுத்தே அவங்களோட லைஃபை லீட் பண்ணக்கூடிய பீப்புள், ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய பீப்புள். ஸோ இந்த ரெண்டு டைமென்ஷன்ல பீப்புள் தான் இன்னைக்கு இந்த கண்ட்ரில வந்து வாழ்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the people is living for to repay their debts. அவங்களுக்கு நிறைய கடன் சேர்ந்திருக்கும், அந்த கடனை வந்து ரீபே பண்றதுக்காக அவங்களோட எண்ணம் வந்து போயிட்டு இருக்கும். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லோனை கிளியர் பண்றதுக்கு இன்னொரு லைன் வந்து எதிர்பார்ப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து சஸ்டெயின் பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து நான் இருக்கிற ஒரு நிலையை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வச்சு அடுத்தடுத்த லோன் வந்து போயிட்டு இருப்பாங்க வித்தவுட் திங்கிங் எனிதிங். அண்ட் தே ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எவ்ரி மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விளைவு. இதெல்லாம் எதனால் நடக்குது, இந்த பீப்புள் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா அல்டிமேட்டா தே ஆர் லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படிங்கிறது இல்லாதனாலதான் இந்த மாதிரியான ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்றாங்க. ஸோ இது ரிப்பீட்டேஷன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எக்கனாமி மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, இந்தியாவுடைய எக்கனாமியும் பாதிக்கப்படும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சில அதர் சைட் ஆஃப் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கண்டிப்பா இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட் இல்லாம அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து லீட் பண்ண மாட்டாங்க. அது தவிர வந்து அவங்க வந்து ஸ்பெண்டிங் அப்படிங்கறது கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட சேவிங் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து மணியை சேவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அண்ட் they are strictly say no to the unnecessary expenditure. ஸோ ஒரு மாசத்துல வந்து இதெல்லாம் எனக்கு வந்து அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா அதை கட் பண்றது வந்து அவங்களோட முதல் குறிக்கோளா இருக்கும். லைக் வந்து சேவிங் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் மொபைல் பில், சேவிங் இன்டர்நெட் பில், சேவிங் அவுட்டிங் போறது வந்து குறைப்பாங்க, சினிமா போறதை குறைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அன்னெசரியா இதெல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் நான் ஃபீல் பண்றோம் அது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா they are well in financial stability. ஸோ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு சைடு வந்து அவங்களோட பினான்சியலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய பீப்புள் இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா they are living for pay their loans இந்த பீப்புள் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பீப்புள் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், எந்த மாதிரி பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இது வந்து இண்டிவிஜுவல் மட்டும் அஃபெக்ட் பண்றது கிடையாது, நம்மளுடைய என்டையர் எக்கானமி ஆஃப் அவர் கண்ட்ரி, நம்ம ஓவரால் கண்ட்ரியோட எக்கானமியும் வந்து பாதிக்கப்படும். இது எப்படி சார் நடக்கும், இது நீங்க சொல்றது எப்படி என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நம்மளுடைய 130 பீப்புள் 30 crores இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன்ல ஒரு 30% ஆஃப் பீப்புள் வந்து லோயர் எக்கனாமில இருக்காங்க. தே ஆர் ஸ்டக் வித் டெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து எந்த விதமான அவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது கண்டிப்பா கண்ட்ரியோட எக்கனாமியும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தட் இஸ் வை we should be very very cautious and stay away from this EMI traps. See, இந்த டைமிங்ல வந்து இந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தேவையான ஒரு இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம தேவையான பவர். ஸோ ஒருத்தன் வந்து ஃபினான்ஷியலா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்தை வந்து ரொம்ப முறையா வந்து பராமரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கதான் வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமா நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இந்த ரியல் சூப்பர் பவர்ங்கிறது வந்து
ஃபினான்ஷியல் டிசிப்ளின். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏர்னிங் மணி. சிம்பிளா வந்து நீங்க மணி ஏர்ன் பண்றது மட்டுமே உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிடையாது. பட் ஹவ் யூ ஆர் மேனேஜிங் யுவர் மணி அண்ட் ஹவ் யூ ஆர் மேனேஜிங் யுவர் ஃபினான்ஷியல் ஹெல்த். ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க நோ சொல்றீங்க, எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க எஸ் சொல்றீங்க, உங்களுடைய இன்கம் நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க, உங்களோட எக்ஸ்பென்ஸ் நீங்க வந்து எப்படி பிளான் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் டிசிப்ளினை எப்படி நான் உருவாக்குறது? இப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து ஓகே சார், இது வரைக்கும் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். லெட் மீ ஸ்ட்ரென்தன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு நீங்க வந்து கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, யூ கேன் பில்ட் யுவர் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பை ஃபாலோயிங் தீஸ் ஸ்டெப்ஸ். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்கம் என்ன, உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, இதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூ மஸ்ட் ரைட் எவ்ரிதிங். நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குது, மந்த்லி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்க, மந்த்லி என்னென்ன இன்கம், எவ்வளவு உங்களோட இன்கம் வருது. இதை வந்து எழுதி வைக்கிறதோட மட்டும் இல்லாம யூ ரிவ்யூ இட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஒவ்வொரு 3 மந்த்ஸ்க்கோ இல்ல 6 மந்த்துக்கோ உங்களுக்கு போன 6 மாசத்துல உங்களுக்கு என்னென்ன செலவுகள் வந்தது, இப்ப என்னென்ன செலவுகள் வந்திருக்கு. மேபி நீங்க வந்து இது கம்பெனிஸ்ல மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இதை நீங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த் நான் என்ன எக்ஸ்பென்சஸ் நடந்தது, இந்த இயர் டிசம்பர் மந்த் எனக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, லாஸ்ட் டிசம்பர் என்னோட இன்கம் எவ்வளவு இருக்கு, இந்த டிசம்பர் என்னோட இன்கம் எவ்வளவு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு என்னோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு, எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கா இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஈவன் தோ யூ கேன் இந்த அண்ட் கரண்ட் இயர். போன ஏப்ரல் மாசம், போன 2024 ஏப்ரல் மாசம் எனக்கு வந்து என்னென்னலாம் டெப்ஸ் இருந்தது, இந்த ஏப்ரல்ல அந்த டெப்ஸ் இதெல்லாம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து புதுசா வந்து டெப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ போன வருஷத்துல வந்து நான் எத்தனை மாசத்துல வந்து இஎம்ஐ வந்து ஸ்கிப் பண்ணி, இந்த இந்த வருஷத்துல வந்து எத்தனை மாசம் நான் வந்து இஎம்ஐ வந்து ப்ராப்பரா நான் பே பண்ணிருக்கேன், இது எல்லாமே நீங்க வந்து ரிவ்யூ பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்க ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் கம் டு அ கன்க்ளூஷன். நீங்க எந்த அளவுக்கு தான் ஃபினான்ஷியலா ஸ்டெபிலிட்டியா இருக்கிறீங்கிறது இதுலயே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா யூ மஸ்ட் ஸ்பெண்ட் ஒன்லி ஃபார் நெசசரி திங்ஸ். அன்னெசரி திங்ஸ் எதுக்குமே நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு சே, யூ ஹாவ் டு நோ ஹவு டு சே நோ. ஸோ டு நாட் ஸ்பெண்ட் யுவர் மணி லைக் எனிதிங். சும்மா பேமெண்ட் காசு கையில இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்க வந்து செலவு பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ டெஃபினட்டா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னெசரி லோன்ஸ் நீங்க போகவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா இது நீங்க போனீங்க அப்படின்னா மெசேஜ் வருது 5 செகண்ட்ல உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல உடனே அப்ரூவல் ஆயிடுது, உடனே உங்களுக்கு 5 லட்சம் லோன் கிரெடிட் ஆகுதுன்னா யூ ஷுட் நாட் டேக் த லோன் இஃப் யூ ஆர் நாட் ரெக்வயர்ட் தட் அமௌண்ட். உங்களுக்கு அந்த அமௌண்ட் இப்போதைக்கு தேவையில்லைங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதை நீங்க வந்து போகாதீங்க. அண்ட் ட்ரை டு ப்ரிப்பேர் மந்த்லி பட்ஜெட். இது மந்த்லி பட்ஜெட் பண்றதுனால என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு இந்த மாசம் என்ன தேவை இருக்குங்கிறத என்னால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ற அளவுக்கு என்னோட இன்கம் இருக்காங்கிற அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுல வந்து ஏதாவது வந்து அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்குது, லைக் வந்துட்டு நம்ம வழக்கமா வந்து ஒரு 4th வீக் வந்து ஒரு அவுட்டிங் போவோம், இல்ல 4th வீக் வந்து ஒரு ஃபேமிலியோட ஹோட்டல் போவோம், இல்ல 4th வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூவி போவோம். இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் தேவையாங்கிறத நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களோட மந்த்லி பட்ஜெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் பில்ட் உங்களுடைய அவசர தேவைக்காக உதவக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பணத்தை நீங்க வந்து கண்டிப்பா சேவ் பண்ணி வைக்கணும். இப்படி நீங்க சேவ் பண்ணி வைக்கிறதுனால ஏதாவது அர்ஜென்ட் ஒரு மெடிக்கல் நீட் இருக்குது, இல்ல வந்து ஏதோ ஒரு அவசர தேவை இருக்கு, உங்க 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 சில்ட்ரனுக்கு நீங்க வந்து ஃபீஸ் பே பண்றதோ, இல்ல உங்களுடைய ஜாப் அப்கிரேட் பண்றது, உங்களுடைய ஜாப்ல வந்து இஃப் யூ நீட் அ ப்ரமோஷன் ஆர் யூ வாண்டட் டு லேர்ன் சம் நியூ ஸ்கில்ஸ், அதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அண்ட் சே நோ டு ப்ரெஷர். டெஃபினட்டா டு நாட் டேக் அன்னெசரி லோன். உங்களோட மொபைல்ல வரக்கூடிய எல்லா மெசேஜுமே நீங்க வந்து ஃபில்டர் பண்ணுங்க, அதை வந்து ஸ்பேம் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா வந்து அந்த லோன் கால்ஸ் எல்லாம் வருது, அந்த கால்ஸை பிளாக் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத லோன்ஸ் நீங்க வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். யூ மஸ்ட் கீப் ஏ குட் கிரெடிட் ஹேபிட். ஸோ உங்களுடைய பில்ஸ் எந்த பில்ஸ் இருந்தாலும் ஆன் டைம்ல பே பண்ண பாருங்க. ஸோ இப்படி ஆன் டைம்ல பே பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்ல மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் யூ மஸ்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு வேற யாரும் எஜுகேட் பண்ண முடியாது.
we should be aware to get the financial knowledge. இது வந்து நீங்க நிறைய ரீட் பண்ணணும், நிறைய ஆர்டிகல்ஸ் நீங்க ரீட் பண்ணணும். அண்ட் யூ கேன் ஆஸ்க் பீப்புள். ஸோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட நீங்க வந்து இதை பத்தி பேசுங்க. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணணுங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா உங்களை நீங்க வந்து எஜுகேட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் லெட் மீ ஷேர் த மெசேஜ் ஃபார் டேக் ஹோம். ஸோ நீங்க வந்து வசதியா இருக்கணும் அப்படிங்கறது வந்து, பட் வி மஸ்ட் ஸ்மார்ட், ஃபினான்ஷியலி வெரி 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 ஸ்மார்ட். ஸோ ஃபினான்ஷியலா நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியா லீட் பண்ணலாம். திஸ் இஸ் மெசேஜ் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. அண்ட் டு நாட் ஃபால் ஃபார் இன்ஸ்டன்ட் மணி. இன்ஸ்டன்ட் மணிங்கிறது டெஃபினட்டா ஒரு ட்ராப் தான். இந்த ட்ராப்ல போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய பீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா போயிடும். ஸோ யூ டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் யுவர் பீஸ் ஃபார் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷருக்காக உங்களுடைய பீஸ் வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. This is a take-home message I wanted to convey to you all. This is all about EMI apps. Thank you very much for the wonderful opportunity. If you have any questions, mute your mic and you can have. That's for the opportunity. Thank you, sir. Thank you so much. நல்ல ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க சார். இந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு இஎம்ஐ ஆப்ஸ் பார்ட்டிசிபென்ட் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஸோ ஆன்ரைஸ் பண்ணிருக்காரு சார். நீங்க பேசலாம் சார். தெரிஞ்சவங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. எஸ் சார், ஃப்ரீதா நமஸ்காரம் சார். அட்மிட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க. Call next participant. Proceed. Person. Swamp this mobile. Yes, sir. Please. Very useful topic, sir. இந்த ஜெனரேஷனுக்கு ஜஸ்ட் இப்போதான் உள்ள வந்தேன், ஃபுல்லா கேட்க முடியல, பட் வெரி யூஸ்ஃபுல்லா இருந்தது. லைஃப்ல இதை மட்டும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நிஜமாவே ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப க்ரோ ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you. The next participant. Sir, good evening, sir. Shankar sir, good evening. Sir, good evening, Prabhu sir. ரொம்ப அந்த ஃபினான்ஷியல் இஎம்ஐ எல்லாமே ட்ராப், அதை பத்தி எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. அந்த ரியல் சூப்பர் பவர் வந்து இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொன்னீங்க பாத்தீங்களா சார். அந்த ஃபினான்ஷியல் ஒழுக்கம் விருப்பம் தரலாம். அந்த மாதிரி நம்ம ஃபினான்ஷியலாவும் நம்ம ஒழுக்கமா டிசிப்ளினாம இருந்தோம்னா இந்த இஎம்ஐ ட்ராப்புக்குள்ள நிச்சயமா நம்ம லைஃப் லாங் எப்பயும் வரவே மாட்டோம். நல்ல அருமையான மெசேஜ் சொன்னீங்க சார். சூப்பரா இருந்தது சார். பிபிடி ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Hello. கோகுல் சார் சொல்லுங்க. Sir, nice presentation sir. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நீங்க கன்வே பண்ணிருக்கீங்க. நான் என்ன நினைக்கிறேனோ நீங்க அதை சொல்லிட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைன் லோனு தயவு செஞ்சு இருக்கிற மெம்பர்ஸும் சரி, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் சரி, தயவு செஞ்சு ஆன்லைன்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. அப்போ வரும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு முன்னாடி யோசிக்காம அப்போதைய அவங்க சுச்சுவேஷனுக்கு அவங்க வாங்கிட்டு பின்னாடி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அதுல நடந்துருது சார். அவங்க ஃபேமிலி, அவங்களோட சர்க்கிள்ஸ், அவங்களுடைய அவ்வளவு நாள் அவங்க சேர்த்து வச்ச நேம், இது எல்லாமே போயிடுதுங்க சார். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் இதுக்கு மேல யாரும் இந்த ஆன்லைன் லோனுக்கு போகாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஃபர்தர் நீங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க. Thank you. Nice presentation. Seriously, nice presentation. சிபில பத்தி எக்ஸாக்டா சொன்னீங்க நீங்க. ஓகே, ரியலி ஒரு சப்ஜெக்ட்ல இல்லாதவங்க ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசணும் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி இருந்தது. ஓகே, நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு டாபிக். இனி முதல்ல வந்து உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். ஷார்ட் பீரியட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இஎம்ஐனா என்ன, சிபில் ஸ்கோர்னா என்னன்ற நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு. லோன் வாங்குறது, நம்ம லோன் வந்து எந்த அளவுக்கு கட்டுறோம், இந்த லோனாலே அந்த லைஃப் ஃபுல்லாவே இந்த லோன்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுறது எல்லாம் சொன்னீங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், ரியலி கிரேட் சார். கண்டிப்பா சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஃபைனலி க்ளோசிங் ரிமார்க்ஸ் சார் ப்ளீஸ், உங்களுடைய க்ளோசிங். தேங்க்யூ செல்வம் சார். இன்னைக்கு இந்த செஷன் வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு செஷன் இருந்ததுன்றத நான் நம்புறேன். இதுக்கு வந்து ஒரு 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல பார்த்தேன். ஒண்ணு வந்து ஜோன் அட்வைசர் செந்தில் முருகன் சார் இந்த செஷன் இன்னைக்கு கொடுக்க சொல்லி என்று கேட்டிருந்தாரு. வந்து ஆல்ரெடி வந்து டைனமிக்ல ஆன்லைன் ட்ரைனிங்லாம் வந்து 7ஆம் தேதி கொடுத்துருந்தோம். அது நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறது வந்து தேசிய ஆம்பூர் தான். அவரோட ப்ரொஃபஷனே வந்து ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ அவருமே இந்த செஷனுக்கான இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஐ வாண்ட் இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் as well as நம்ம செவி வழி கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளும் வந்து நம்ம வந்து இந்த மெசேஜஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணாம கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஸோ வி ஷுட் பி வெரி மச் அவேர் ஹவு டு ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் ஃபேக் ஆப்ஸ். ஏன்னா நிறைய நீங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஃபேக் ஆப்ஸ். சைனால இருந்து சில ஃபேக் ஆப்ஸ்லாம் வந்து வருது. அது மூலமா லோன் வாங்கிட்டு ஒரு 10,000 லோனுக்காக வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் கட்டினவங்க எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வி ஆல் எஜுகேட்டட் அண்ட் வி ஷுட் பி ஸ்டே அவேர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எப்படி அவேரா இருக்கணும் அப்படிங்கறத வந்து எல்லாருக்குமே நான் வந்து கேட்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட். கண்டிப்பா வந்து ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் ஃபேக் ஆப்ஸ் அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ வெரி மச் சேர்மன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு சார். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் வந்து இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாருடைய வந்து இன்னைக்கு செஷன் வந்து யூடியூப் லிங்க்ல வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்துருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாட்ல வந்து இந்த குரூப்போட லிங்க் வச்சிருக்கோம். தினமும் நடக்கக்கூடிய அந்த ரெகுலர் அப்டேட்ஸ், என்ன ட்ரைனர் என்ன டாபிக் அப்படின்ற ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கு. 8:15 உங்களுக்கு ஷார்ப்பா வந்து ரெகுலரான ட்ரைனிங் போயிட்டு இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஜேசிஸ் மெம்பர்ஸ், நான் ஜேசிஸ் யார் வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்து நீங்க கன்வே பண்ணீங்கன்னா நாம செய்யற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைவாக நன்றி தெரிவிக்கும் நேரம். இன்றைய எங்களது அழைப்பை ஏற்று மிக குறுகிய காலத்தில் மிக குறுகிய நேரத்தில் இவ்வளவு அருமையான ஒரு செஷன் கொடுத்த எங்களது ஜேசி செனட்டர் சங்கர் காந்திராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள ஜேசி பாஸ்கரன் சார், ஜேசி ஏழுமலை சார், ஜேசி கிரி, கோகுல் சார், ஜேசி சென்டர் பிரபு சார், ஜேசி சென்டர் விஷ்ணுகுமார், சிலம்பரசன் மாதவ், ஜேசி சென்டர் குமரன், அந்த திருஞான சம்பந்தம் அண்ட் ஜேசி சென்டர் செந்தில்புரம் சார், இவங்க அனைவருக்கும் எங்கள் கிளை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. JC India Zone 16, JC Ranipet Power City Living at this online training program at June perform is hereby adjourned. Thank you. We will meet tomorrow sharp 8:15 p.m. Thank you, sir. Thank you so much. Thank you.